ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணு உங்களை ரொம்ப மோசமாக இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் உங்களை பிடிக்கல அப்படின்னு கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அவள் மனசுக்குள்ளே உங்களை பற்றி ரொம்ப பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொடூரமான உண்மை என்ன தெரியுமா? காதலில் யார் அதிகமாக கேர் பண்ணுறாங்களோ, யார் அதிகமாக உண்மையான அன்பை கொட்டுறாங்களோ அவங்க தான் கடைசியில் ஒரு குப்பை மாதிரி தூக்கி எறியப்படுறாங்க. அவங்க தான் மனசளவில் ரொம்ப மோசமாக ஹர்ட் ஆகுறாங்க. ஆனால் இதே காதலில் எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் வெறும் மைண்ட் கேம் விளையாடுறவங்க பின்னாடி தான் இந்த உலகமே பைத்தியமாக சுற்றுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவங்கள உங்கள் மேலே உசிரையே விடுற அளவுக்கு உங்களுக்காக ஏங்க வைக்கக்கூடிய 3 டார்க் சைக்காலஜி தந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, இது ரொம்ப டேஞ்சரஸான சைக்காலஜி. இது தப்பான விஷயத்துக்காகவோ இல்லை ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவோ தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் டேட்டிங் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். காலையில் எழும்பின உடனே ஃபோனை பார்த்து அவள் மெசேஜ் பண்ணியிருக்காளா அப்படின்னு செக் பண்ணுறதுல ஆரம்பித்து நைட்டு அவள் குட் நைட் சொல்லாமல் தூங்குனா அன்னைக்கு நைட்டே தூக்கம் வராத மாதிரி தவிக்கிற வரைக்கும் நாம் ஒரு விதமான எமோஷ்னலான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம் நினைப்போம் நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளவு அன்பாக இருக்குமோ அவ்வளவு அன்பு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் நிஜம் அது கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு அளவுக்கு அதிகமாக அவைலபிலிட்டியாக இருக்கும்போது, அதாவது அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போய் நிற்கும்போது அவங்க உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் மணிக்கணக்காக காக்க வைப்பாங்க. நீங்கள் ஏன் லேட்டுன்னு கேட்டால் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒத்த வார்த்தையில் உங்கள் எமோஷனை உடச்சி போட்டுருவாங்க. இங்கே தான் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. நீங்கள் அவங்க மேலே டாக்ஸிக் அட்டாச்மெண்ட் வச்சுப்பீங்க. அவங்க உங்களை ஒரு எமோஷ்னல் பப்பெட் மாதிரி ஆட்டி வைப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கூட இப்போ இதே நிலைமையில இருக்கலாம். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் அவன் என்னை இப்படி நடத்துகிறா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிட்டு இருக்கலாம். இது உண்மைனா இப்போவே கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவோட எண்டில் இந்த கேமோட கண்ட்ரோல் மொத்தமும் உங்கள் கைக்கு வரப்போகுது. ஏன்னா அட்ராக்ஷன் சைக்காலஜியும் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியும் உணர்ச்சிகளால் இயங்குறது கிடையாது. அது முழுக்க முழுக்க மனித மூளையோடு சில ரகசிய ட்ரிக்கால் இயங்குறது. ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம் ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். வர்ஷத் அண்ட் ரித்திகா, தங்கமணி அண்ட் சுபாஷினி, பார்த்தி அண்ட் திவ்யா, சாரதா அண்ட் சேகர், ரோஹித் அண்ட் மது, ஸ்ரீநதி அண்ட் தன்ராஜ், தாஜ் அண்ட் சசி, பூபதி அண்ட் திவ்யா, அனு அண்ட் கார்த்தி, அன்பு அண்ட் ஸ்ரீதர் தீபா. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ஒன்று சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷனும் நிச்சயமாக இந்த கப்பிள்ஸை ஒன்று சேர்த்து வாழ வைக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்கள் கப்பிள் நேமோட சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், உங்களோட பார்ட்னருக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் மெமரபிளான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜை இப்போவே ஃபாலோ பண்ணி ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பார்ட்னரோட நேமோடவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஸ்டே ஹங்கிரியோட ப்ராடக்ட்ஸ். நான் தான் உங்ககிட்ட ஆர்டர் எடுத்துக்குவேன். ஸோ மறக்காமல் இப்போவே இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சுலபமாக கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பே இருக்காது. இதுதான் மனித மூளையோட அடிப்படை குணம். இதை தான் நாம் ஸ்கேர்சிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். தினமும் காலையில் 7 மணிக்கு குட் மார்னிங் செல்லம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான். அவள் சாப்பிட்டியா தூங்குனியான்னு ஒரு நாளைக்கு 50 தடவை கேட்குறான். அந்த பொண்ணு எப்போ கூப்பிட்டாலும் தன் வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி போய் நிற்கிறான். இப்போது அந்த பொண்ணோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன தோணும் தெரியுமா? இவன் எப்போவுமே எனக்காகத்தான் இருக்கான், இவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டான ஒரு எண்ணம் வந்துடும். இங்கே தான் நீங்கள் புஷ் அண்ட் புல் சைக்காலஜியை பயன்படுத்தணும். இது ரொம்ப டேஞ்சரஸான சைக்காலஜி. இதை கவனமாக கேளுங்க. ஒரு வாரம் அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக பேசுங்க. அவள் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லா கேரையும் கொடுங்க. அவளை உலகத்தோட உச்சத்தில் வச்சு கொண்டாடுங்க. அவன் மனசுக்குள்ளே இவன் நம்ம மேலே உயிரையே வச்சிருக்கான் அப்படின்னு நம்புகிற அந்த நிமிஷத்தில் திடீர்னு அப்படியே பின்வாங்குங்க. அடுத்த 2 நாளைக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாதீங்க. அவளை மெசேஜ் பண்ணால் கூட உடனே ரிப்ளை பண்ணாமல் ஒரு 2 மணி நேரம் கழித்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுருங்க. இப்போது அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன், கேளுங்க. கார்த்திக் அப்படின்னு ஒரு பையன் ஸ்வேதாங்கிற பொண்ணுக்கிட்ட தினமும் மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கான். ஸ்வேதாவுக்கு கார்த்திக் கூட பேசுறது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ஸ்வேதா அதை வெளியே காட்டிக்காம கார்த்திகை கொஞ்சம் அலட்சியப்படுத்துறா. கார்த்திக் இதை புரிஞ்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் பேசுறத மொத்தமாக குறைச்சிட்டான். ஆன்லைனில் இருக்கான், ஆனால் ஸ்வேதாவுக்கு ரிப்ளை பண்ணல. இப்போ ஸ்வேதாவோட மூளையில் டோபமின் அப்படிங்கிற அந்த ஹாப்பி ஹார்மோன் லெவல் சட்டுன்னு குறையுது.
அவளுக்குள்ள ஒரு பயம் வருது. நேத்து வரைக்கும் என் பின்னாடி சுத்தினவன் இன்னைக்கு ஏன் என்ன கண்டுக்கல, அவனுக்கு வேற ஏதாவது பொண்ணு கிடைச்சிருப்பாளோ, அவனுக்கு என் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சோ அப்படின்னு அவன் நைட்டு முழுக்க தூங்காம உங்க சேட் ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா. இதுதான் டோபமைன் சைக்காலஜி லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு எப்போ அட்டென்ஷன் கொடுக்கணும், எப்போ அதை கட் பண்ணணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உங்ககிட்ட இருந்த அந்த வேலிடேஷனுக்காக, அதாவது உங்ககிட்ட இருந்து வர அந்த ஒரு மெசேஜ்காக தவம் கிடப்பாங்க. ஒரு பொண்ணு இதை செய்தா அவ உங்களை டெஸ்ட் பண்றா அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே விஷயத்த நீங்க ஒரு டார்க் சைக்காலஜியா பயன்படுத்தும் போது அவங்க உங்க மேல ஒரு விதமான அப்சஷன், அதாவது வெறித்தனமான ஒரு காதலுக்குள்ள தள்ளப்படுவாங்க. இது உலகத்துல மனிதர்களுக்கு எப்பவுமே மர்மமான விஷயங்கள் மேலதான் ஆர்வம் அதிகம். ஒரு பாக்ஸ் மூடி வச்சிருந்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் நம்ம மனசு துடிக்கும். அதே பாக்ஸ் திறந்து வச்சுட்டா அது நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஃபீமேல் சைக்காலஜில ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. பொண்ணுங்களுக்கு தங்களை விட புத்திசாலியா, தங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு மர்மமான ஆம்பளைய தான் ரொம்பவே பிடிக்கும். பெரும்பாலான ஆண்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா அவங்க கிட்ட அவங்களோட மொத்த ஜாதகத்தையும் ஒப்படைச்சிருவாங்க. அவனோட சின்ன வயசு கதை, அவனோட பலவீனம், அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட லட்சியம் எல்லாத்தையுமே முதல் நாளே அவங்க கிட்ட கொட்டிடுவாங்க. நீங்க உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அங்க மிஸ்ட்ரி அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயம் செத்து போயிடும். நீங்க ஒரு ஓப்பன் புக் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட தேடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. இனிமே இதை மாத்துங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அடுத்த பிளான் என்ன, நீங்க யார் கூட இருக்கீங்க அப்படிங்கறது எப்பவுமே ஓப்பனா சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு அவங்க இன்னைக்கு நைட் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா வீட்டில தான் இருக்கேன், சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அந்த வேலை என்னன்னு அவங்க கேட்டா அது ஒரு சின்ன பர்சனல் ஒர்க், அப்புறமா சொல்றேன் அப்படின்னு ஒரு மர்மத்தை விட்டுடுங்க. இங்கதான் அந்த பொண்ணு உங்களை பத்தி ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிப்பா. அவளுக்குள்ள 1000 கேள்விகளோடும் இவனுக்கு என்ன அப்படி பர்சனல் வேலை அப்படின்னு, இவன் யார் கூட இருப்பான், இவன் ஏன் என்கிட்ட எதையும் முழுசா சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க அவங்க கூட இல்லாத அந்த நேரத்துல கூட அவங்க மூளைக்குள்ள நீங்க மட்டும்தான் ஓடிட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் ஃபேண்டம் அவைலபிலிட்டி. அதாவது நீங்க அங்க இருக்க மாட்டீங்க, ஆனா உங்க நினைப்பு அவங்கள தூங்க விடாம பண்ணும். இந்த விஷயம் தான் பெரும்பாலான ஆண்களுக்கு தெரியறதே கிடையாது. அவங்க நினைப்பாங்க எல்லாத்தையும் உண்மையா சொல்லிட்டா அன்பு அதிகமாகும்னு. ஆனா டார்க் சைக்காலஜி படி நீங்க எவ்வளவு தூரம் மர்மமா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் அவங்க உங்க பின்னாடி வருவாங்க. இந்த 3வது தந்திரம் இருக்கே, இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தந்திரம். இத லவ் பாம்பிங், அப்புறம் சைலண்ட் ட்ரீட்மெண்ட், மேனிப்புலேஷன், இதோட ஒரு கலவன் கூட சொல்லலாம். நம்ம ஏன் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகுறோம் தெரியுமா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லா ரீல்ஸும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு 5வது ரீல்ஸ் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வரும். அந்த ஒரு ரீல்ஸ்க்காக தான் நம்ம மணிக்கணக்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இதை சைக்காலஜியில் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலையும் நீங்கள் எப்போவுமே ஒரு மாதிரி அன்பை கொட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது போர் அடிச்சிடும். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ரைட் கொடுக்கணும். ஒரு நாள் அவங்க கிட்ட உலகத்திலேயே ஆகச்சிறந்த காதலன் மாதிரி நடந்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கி கொடுங்க, அவங்கள பாராட்டுங்க, அவங்க கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா பேசுங்க. ஆனா அடுத்த நாள் ரொம்ப சாதாரணமா மாறுங்க. கோவப்பட வேண்டாம், சண்டை போட வேணாம். ஆனா நேத்து காமிச்ச அந்த எக்ஸ்ட்ரா அன்பை இன்னைக்கு காட்டாதீங்க. கொஞ்சம் போல்டா நடந்துக்கோங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான எமோஷனல் ஷாக் கிடைக்கும். நேற்று இவ்வளவு அன்பா இருந்தவன் இன்னைக்கு இவ்வளவு கம்மியா பேசுறான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அவங்க தங்களுக்குள்ளேயே தப்ப தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்க உங்ககிட்ட இருந்து பழைய அன்பை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. நீங்க கேட்காமலேயே அவங்களோட அட்டென்ஷன் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க உங்களை சமாதானப்படுத்த நினைப்பாங்க. அவங்க எப்போ உங்ககிட்ட அந்த முயற்சியை எடுக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அந்த பழைய அன்பை நீங்க ரிவார்டா, அதாச்சும் ஒரு பரிசா திரும்ப கொடுங்க. இது அவங்க மூளையில ஒரு விதமான வேலிடேஷன் தேடுற பழக்கத்தை உருவாக்கிடும். அவங்கள அறியாமலே அவங்க உங்க எமோஷனல் கண்ட்ரோல்குள்ள வந்துருவாங்க கூட. இதுதான் லவ் சைக்காலஜியோட ஒரு ஆழமான ஒரு பயங்கரமான பக்கம். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற காதல்ல பல பேர் அட்டாச்மெண்ட் டிராமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுறாங்க. முன்னாடி எல்லாம் ஒருத்தரை காதலிச்சா அவங்க கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்ஸ்டிங் சைக்காலஜி என்ன தெரியுமா? யாரு லாஸ்டா மெசேஜ் சீன் பாக்குறாங்க, யாரு யாருக்காக சீக்கிரம் ரிப்ளை பண்றாங்க அப்படிங்கறதுல தான் இன்னைக்கு ஈகோவும் காதலும் தீர்மானிக்கப்படுது. நீங்க ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் உள்ள நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா அவங்க இது எல்லாம் உங்களுக்கு தெரியாமலே உங்ககிட்ட பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க பின்னாடி பைத்தியமா சுத்துறதுக்கு காரணம் உங்க தப்பு கிடையாது. அவங்க உங்களை இந்த எமோஷனல் ட்ராப்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
இந்த டாக் சைக்காலஜி ட்ரிக்ஸில் நீங்கள் ஒருத்தர் மேலே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கணும். அது என்ன தெரியுமா? அதுதான் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களை மதிக்காத, உங்கள் எமோஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுக்காத ஒருத்தருக்காக நீங்கள் உங்கள் உயிரையே கொடுத்தாலும் அவங்களுக்கு அது வெறும் தூசியாக தான் தெரியும். இது உண்மைன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே கமெண்ட்டில் உண்மை அப்படின்னு போடுங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கல அப்படின்னு வெளிப்படையாகவே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். மனித மூளையை கண்ட்ரோல் பண்ணுற இந்த டாக் சைக்காலஜி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, எப்படி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோலை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டா உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய லட்சியம், இதுதான் எப்பவுமே உங்களை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆண் மகனா, ஒரு பெண்மணியா இந்த சமூகத்துல காட்டும். மனித நடத்தைகளை, அதாச்சும் ஹியூமன் பிஹேவியர் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லயுமே நீங்க போய் மாட்டிக்க மாட்டீங்க. யாருமே உங்களை ஏமாத்தவும் முடியாது. உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி யாராவது உங்களை இக்னோர் பண்ணி நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இல்ல இந்த புஷ் அண்ட் புல் ட்ரிக்ஸ் நீங்க யார் கூடயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய கதையையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா படிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மர்மமான அறிவார்ந்த டாக் சைக்காலஜி மற்றும் ஃபீமேல் சைக்காலஜி பற்றின வீடியோக்கள் இன்னும் வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ஸ்டே ஹங்க்ரி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.